2.9 முதல் 4 ஆண்டு சாதனைகளின் நிறைவு. சாதனை கால நிர்ணயம் 1. குருதேவரின் சாதனை காலத்தைப் பற்றி அறிய அவரே அதனைப் பற்றி கூறியிருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நாட்களை முடிவு செய்வதில் குழப்பம் ஏற்படாது. 12 ஆண்டுகள் தொடர்ந்து தாம் பல்வேறு சமய சாதனைகள் செய்ததாக அவர் கூறியுள்ளார் என்பதை ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். ராணி ராசமணி எழுதிய கோயில் சாசனத்திலிருந்து தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு 1855 மே 31ஆம் நாள் வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற்றது தெரியவருகிறது. அந்த ஆண்டின் முடிவில் காளி கோயிலின் அர்ச்சகராக குருதேவர் பொறுப்பேற்றார். ஆகவே குருதேவரின் சாதனை காலம் 1856 மற்றும் 1867ஆம் ஆண்டு வரை நீடித்தது. இந்த காலகட்டத்தை குருதேவரின் சாதனை காலம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இப்படி நாம் வரையறுத்தாலும் இந்த காலகட்டத்தின் நிறைவு பகுதியில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு அந்த இடங்களிலும் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்பிய பின்னரும் அவர் தமது சாதனைகளை தொடர்ந்தார் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த 12 ஆண்டு காலத்தையும் நாம் 3 பிரிவுகளாக பிரித்துக்கொண்டு ஒவ்வொன்றைப் பற்றியும் தனித்தனியாக அறிய முற்படுவோம். அந்த காலகட்டத்தை 3ஆக பிரித்தல் 2. முதல் 4 ஆண்டு காலத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளை நாம் முன்னரே பார்த்தோம். அடுத்த பகுதி 1860 முதல் 1863 முடிய உள்ளதாகும். இப்பகுதியில் கடைசி 2 ஆண்டுகளில் கோகுல விரதத்தில் தொடங்கி வங்க நாட்டின் புகழ்மிக்க 64 தந்திரங்கள் கூறுகின்ற சாதனைகளையும் விதிப்படி செய்தார் குருதேவர். 1864 முதல் 1867 முடிய உள்ள 3வது பகுதியில் கீழ்காணும் சாதனைகளை புரிந்தார். ராமாயத் பிரிவைச் சேர்ந்த ஜடாதாரி என்ற துறவியிடமிருந்து ராம மந்திர தீட்சையும் ராம்லாலா விக்கிரகமும் பெற்றார். பெண்ணுடை தரித்து 6 மாத காலம் வைணவ நூல்கள் கூடுகின்ற மதுரபாவனை சாதனை செய்தார். தோதாபுரியிடமிருந்து துறவரம் ஏற்று நிர்விகல்ப சமாதி அனுபவம் பெற்றார். இறுதியாக கோவிந்தரிடமிருந்து இஸ்லாமிய சமய உபதேசம் பெற்றார். இந்த 12 ஆண்டுகளில்தான் வைணவத்தின் துணை பிரிவுகளான கர்த்தாபஜா, நவரசிக் போன்றவற்றுடனும் இந்த காலத்தில்தான் அவர் தொடர்பு கொண்டார். வைணவத்தின் எல்லா பிரிவுகளுடனும் குருதேவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் என்பது அந்த பிரிவுகளைச் சார்ந்த வைஷ்ணவ சரண் கோஸ்வாமி போன்ற சாதகர்கள் தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அவரை நாடியதிலிருந்து தெரிய வருகிறது. சாதனை காலத்தை இவ்வாறு 3 பிரிவுகளாக பிரித்து அவற்றை ஆராயும்போது ஒவ்வொரு பிரிவும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட தொகுதியாக அமைந்திருப்பதை காணலாம். முதல் 4 ஆண்டு சாதனைகளை நினைவு கூர்தல். 3. குருதேவர் தம் சாதனையின் ஆரம்ப காலத்தில் வெளியிலிருந்து பெற்ற ஒரே உதவி ஸ்ரீ கேனாராம் பட்டாச்சாரியரிடமிருந்து மந்திரோபதேசம் பெற்றதாகும். கடவுளை காண வேண்டும் என்ற தீவிரமான ஆன்மதாகமே இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தது. இந்த தாகம் விரைவில் அதிகமாகிக் கொண்டே போய் அவரது உடலினுள் மனத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இஷ்ட தெய்வத்திடம் எல்லையற்ற அன்பை உண்டாக்கியது. வைதீ பக்தியை கடந்து ராகாத்மிக பக்தி பாதையில் முன்னேற வைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னையின் ஒப்பற்ற அருட்காட்சியை நல்கி அவரை யோக சக்தி பெற்றவராக்கியது. தேவியை கண்ட பின்னரும் சாதனை ஏன்? குரு உபதேசம், சாஸ்திரம், சாதனை மூலம் கண்ட உண்மை, இவை 3ம் ஒன்றுபோல் இருக்குமானால் அது சிறப்பு. அப்படியானால் இனி சாதனைகள் எதற்கு? கடவுட்காட்சியும் யோக சித்தியும் பெற்றுவிட்ட குருதேவருக்கு வேறு சாதனைகள் எதற்கு என்று ஒருவேளை வாசகர்கள் கேட்கக்கூடும். இது ஒரு விதத்தில் உண்மையே. ஆயினும் மேற்கொண்டு அவருக்கு சாதனை ஏன் தேவைப்பட்டது என்பதை வாசகர்களுக்கு கூற விரும்புகிறோம். இயற்கையின் நியதிப்படி மரங்களும் செடிகளும் முதலில் பூத்து பின்னர் காய்க்கின்றன. ஆனால் சில தாவரங்கள் முதலில் காய்த்து பின்னர் பூக்கின்றன என்று குருதேவர் சொல்வதுண்டு. சாதனைகளைப் பொறுத்தவரை குருதேவரின் முன்னேற்றம் 2வதாக குறிப்பிட்டதான முதலில் காய்த்து பின்னர் பூக்கின்ற தாவரங்களை போன்றதாகும். சாதனையின் ஆரம்பத்தில் குருதேவர் கடவுட்காட்சி போன்ற அனுபவங்களை பெற்றிருந்தாலும் தாம் கண்டவை உண்மையா, தமது குறிக்கோள் நிறைவேறியதா என்பதைப் பற்றி தெளிவான எந்த முடிவுக்கும் அவரால் வர இயலவில்லை. தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை
சாஸ்திரங்களில் குறித்து வைக்கப்பட்டுள்ள மற்ற சாதகர்களின் அனுபவங்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்தாதவரை ஒரு சாதகன் தனது அனுபவங்களின் உண்மையை அறுதியிட்டு சொல்ல முடியாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வாறு ஒப்புநோக்கி அவை ஒன்றை ஒன்று ஒத்திருக்கின்றன என்று கண்ட மாத்திரத்தில் அவனது ஐயங்கள் யாவும் அகன்று மனம் எல்லையற்ற அமைதியை அடைகிறது. சுகதேவரின் அத்தகைய அனுபவம் 5. எடுத்துக்காட்டாக, வியாசரின் புதல்வரும் பரமஹம்சர்களுள் மிக உயர்ந்தவருமான சுகதேவரின் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்றை குறிப்பிடலாம். மாயையின் கட்டுக்குள் அகப்படாதவராக இருந்த அவர் பிறப்பிலிருந்தே பல தெய்வீக காட்சிகளையும் அனுபவங்களையும் பெற்றார். பூரண ஞானம் பெற்றதால்தான் தமக்கு இத்தகைய அனுபவங்கள் உண்டாகின்றன என்பது அவருக்கு புரியவில்லை. அதனால் வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த தம் தந்தை வியாசரின் துணையுடன் வேதங்களையும் பிற சாஸ்திரங்களையும் கற்றார். பின்னர் வியாசரிடம், அப்பா, பிறந்ததிலிருந்தே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லா ஆன்மீக நிலைகளையும் அனுபவித்து வருகிறேன். ஆனால் இவைதான் இறுதியான ஆன்மீக உண்மைகளா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இது பற்றி தாங்கள் அறிந்தவற்றை எனக்கு கூடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பேரறிவாளரான வியாசர் தமக்குள், நான் ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களையும் முடிவான உண்மைகளையும் இவனுக்கு நன்றாக கற்பித்திருக்கிறேன். ஆனாலும் இவனது மனத்தில் இன்னமும் ஐயங்கள் நீங்கவில்லை. பூரண ஞானம் கிட்டிவிட்டால் உலகியல் வாழ்வை துறந்து விடுவான் என்ற புத்திரபாசத்தினால் அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் நான் அவனுக்கு முழு உண்மையையும் கற்பிக்கவில்லை என்று என் மகன் நினைக்கிறான். வேறொரு மகானிடமிருந்து இது பற்றி அவன் அழிந்து கொள்வது நல்லது என்று எண்ணினார். எனவே சுகரிடம், என்னால் உனது ஐயங்களை போக்க இயலாது. மிதிலை மாமன்னராகிய ஜனகர் சிறந்த ஞானி என்பது உனக்கு தெரிந்ததுதான். அவரிடம் சென்று உன் ஐயங்களை போக்கிக்கொள் என்று சொன்னார். சுகதேவரும் தந்தையின் அறிவுரைப்படி உடனே மிதிலைக்குச் சென்று ராஜரிஷியாகிய ஜனகரை சந்தித்தார். அவர் சுகருக்கு பிரம்மஞானிகளின் அனுபவத்தை எடுத்துக் கூறினார். குருவின் போதனை, சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள், சொந்த அனுபவம் ஆகியவற்றுக்கு இடையே முழு ஒருமைப்பாடு இருப்பதை அறிந்து தெளிவும் அமைதியும் பெற்றார் சுகதேவர். குருதேவரின் சாதனைக்கான மற்றொரு காரணம் பிறர் நலம். குருதேவர் மீண்டும் சாதனைகளில் ஈடுபட்டதற்கு முக்கியமான வேறு சில காரணங்களும் உண்டு. அவற்றை இங்கு மிகச் சுருக்கமாக கூறுவோம். தமது வாழ்வில் அமைதியை பெறுவது மட்டும் குருதேவரது சாதனையின் நோக்கம் அன்று. அன்னை பராசக்தி குருதேவரை உலக நன்மைக்காக உடல் தரிக்கும்படி செய்திருக்கிறாள். அதற்காகத்தான் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பல்வேறு சமய நெறிகளின் சாதனைகளை மேற்கொண்டு அவற்றுள் உண்மை எது, போலி எது என்பதை காட்டுவதற்கான பெருமுயற்சி அவரது வாழ்வில் நடைபெற்றது. எல்லா சமய நெறிகளையும், அவை கூறும் சாதனை முறைகளையும், அவற்றின் முடிவுகளையும் தாமே கண்டறிந்தால் மட்டும்தான் உலக குருவாக பரிணமிக்க முடியும். எனவே பல்வேறு சமய சாதனைகளை மேற்கொள்வது அவருக்கு அவசியமாயிற்று. அதுமன்று, களங்கம் சிறிதுமற்ற பரந்த மனப்பான்மையுடைய குருதேவரின் சாதனைகள் வாயிலாக சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஆன்மீக நிலைகளை வெளிக்கொணர்ந்து இந்த நவீன யுகத்திற்கு வேதங்கள், புராணங்கள், பைபிள், குரான் போன்ற சமய நூல்களில் உள்ள உண்மைகளை நிரூபித்துக் காட்டினாள் அன்னை. ஆன்மீக அனுபூதி பெற்ற பின்னரும் குருதேவர் சாதனைகளை தொடர்ந்து செய்ய முயன்றதன் காரணம் இதுதான். மேற்சொன்ன நோக்கங்களை நிறைவேற்றவே உரிய காலத்தில் பல்வேறு சமய பிரிவுகளைச் சேர்ந்த ஞானிகளையும் பண்டிதர்களையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த பிரிவுகளின் சாதனைகளைப் பற்றிய கருத்துக்களை அவர்களிடமிருந்தே நேரடியாக கேட்டு குருதேவரை அறிய வைத்தாள் அன்னை. இந்த அற்புதமான வாழ்க்கையை தொடர்ந்து படிக்கும்போது இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். உண்மையான ஆன்மதாகத்தை தொடர்ந்து இறை அனுபவம். குருதேவர் வாழ்வில் அது எவ்வளவு தூரம் இருந்தது? தமது சாதனையின் முதல் 4 ஆண்டுகளில்
இறைவனை உணர்வதற்கு தனியாத ஆன்மதாகம் ஒன்றையே குருதேவர் துணையாக கொண்டிருந்தார் என்று முன்பே கண்டோம். அந்த காலகட்டத்தில் சாஸ்திர விதிமுறைகளின்படி அவருக்கு யாரும் சாதனைகளை கற்பிக்கவில்லை. எல்லா சாதனைகளுக்கும் இன்றியமையாததான தீவிர ஆன்மதாகம் ஒன்றுதான் அவருக்கு துணையாக இருந்தது. ஆன்மதாகத்தால் மட்டுமே அவர் அன்னையின் தரிசனம் பெற்றதிலிருந்து ஒரு சாதகன் மற்ற எதன் துணையுமின்றி தீவிர மன ஏக்கம் ஒன்றினாலேயே இறைக்காட்சி பெற முடியும் என்பது உண்மையாயிற்று. ஆனால் எத்தகைய தீவிரமான மன ஏக்கம் இதற்கு தேவை என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம். குருதேவரின் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை சற்று கவனித்தால் இது நமக்கு தெளிவாகும். தீவிர மன ஏக்கத்தின் விளைவால் அவரது உடலும் மனமும் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது போல ஆகிவிட்டது. உணவு, உறக்கம், வெட்கம், பயம் போன்ற நன்கு வேரூன்றிவிட்ட உணர்ச்சிகள் கூட அவரிடமிருந்து மறைந்தது. உயிர்தரிப்பதற்கு தேவையான முயற்சிகளில் கூட ஈடுபடாதபோது உடல் நலம் பேணுவதை பற்றிய பேச்சே இல்லை. இவற்றில் அவர் எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. குருதேவர் கூறினார், உடலை சுத்தம் செய்யாததால் தலைமுடியில் தூசி படிந்து அது சடையாகிவிட்டிருந்தது. தியானம் செய்ய அமரும்போது மனம் மிகவும் ஆழ்ந்து உரிமைப்படுவதால் உடல் ஒரு மரக்கட்டையைப் போல செயலிழந்துவிடும். உடலை ஏதோ ஜடம் என்று எண்ணிய பறவைகள் சிறிதும் பயமின்றி என் தலையில் அமர்ந்து அழுக்கும் தூசியும் மண்டிக் கிடந்த முடியில் ஏதாவது உணவுத் துணுக்குகள் கிடைக்குமா என்று கொத்திக் கிளறும். இறைவனின் திருக்காட்சி கிடைக்காத ஏக்கத்தினால் பொறுமை இழந்து நான் என் முகத்தை தரையில் பலமாக தேய்த்துக் கொண்டதால் காயங்கள் ஏற்பட்டு பல இடங்களில் இரத்தம் வழியும். நாள் முழுவதும் பிரார்த்தனை, தியானம், பூஜை, சரணாகதி என்று சாதனைகளிலேயே ஈடுபட்டிருந்ததால் நேரம் எவ்வாறு கழிந்தது என்பதே எனக்கு நினைவில்லை. கோயிலில் சங்கொலியும் மணியோசையும் கேட்கும்போதுதான் பகல் கழிந்துவிட்டது என்பது நினைவுக்கு வரும். இன்னொரு நாளும் வீணாக முடியப் போகின்றதே, அன்னையின் திருக்காட்சி இன்னும் கிட்டவில்லையே என்ற எண்ணம் அலைபோல் தொடர்ந்து வரும். இந்த எண்ணத்தின் எழுச்சியால் மனம் பட்ட பாட்டை சொல்லி முடியாது. ஏதோ உணர்ச்சிப் பிரவாகத்தில் அடித்துச் செல்லப்பட்டது போல் நிலைகுலைந்து அமைதி இழந்து தரையில் விழுந்து புரண்டு, அம்மா, இன்னும் உன் தரிசனம் எனக்கு கிட்டவில்லையே என்று கதறுவேன். என் கூக்குரல் நாலா பக்கமும் எதிரொலித்து பரவும். என்னை கண்டவர்கள், பாவம், தாழாத வயிற்றுவலி போலிருக்கிறது, அதனால்தான் இந்த பாடுபடுகிறார் என்று பேசிக்கொள்வார்கள். சாதனையின்போது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பலமுறை குருதேவர் எங்களிடம் கூறியிருக்கிறார். ஆன்மதாகத்தின் தேவையை எங்களுக்கு உணர்த்துவதுதான் அவரது நோக்கம். மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் இறந்துவிட்டாலோ செல்வத்தை இழந்துவிட்டாலோ மக்கள் குடம் குடமாக கண்ணீர் விட்டு அழுவார்கள். இறைவனை அடைய முடியவில்லையே என்று யார் அழுகிறார்கள்? சொல் பார்க்கலாம். நாங்களும் இறைவனிடம் எவ்வளவோ பிரார்த்தனை செய்துவிட்டோம், ஆனால் அவன் இன்னமும் காட்சி தரவில்லை என்று கூறுவதை மட்டும் அவர்கள் விடுவதில்லை. ஒருமுறையேனும் மனம் விட்டு ஏங்கி அழட்டும், அவன் எப்படி காட்சி தராமல் இருக்கிறான் என்று பார்ப்போம் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறுவார். இதய ஆழத்திலிருந்து வரும் இந்த வார்த்தைகள் எங்களை அப்படியே உறையச் செய்துவிடும். இந்த வார்த்தைகளின் உண்மையை அவர் தமது வாழ்க்கையில் உணர்ந்திருப்பதால்தான் இவ்வளவு ஆணித்தரமாக பேச முடிகிறது என்பது எங்களுக்கு தெளிவாயிற்று. அனுமனைப் போல பாவனை பழகுதல். 8. முதல் 4 ஆண்டு சாதனையின் போது கூட அன்னையின் தரிசனத்தால் மட்டும் குருதேவர் திருப்தியடைந்து நின்றுவிடவில்லை. பாவமுகத்தில் இருந்தபோது அன்னையின் தரிசனம் கிடைத்த பின்னர் குலதெய்வமான ஸ்ரீ வலுவீரரின் காட்சியை பெற விழைந்தது குருதேவரின் மனம். அனுமன் கொண்டது போன்ற வேறெதையும் வேண்டாத பக்தி இருந்தால் மட்டுமே ஸ்ரீ ராமச்சந்திரரின் தரிசனம் கிடைக்கும் என்று உணர்ந்த அவர் தாசபக்தியின் மூலம் இறைவனை அடைவதற்காக அனுமனின் அக உணர்வுகளை மனத்தில் வரவழைத்துக் கொண்டு சில காலம் சாதனையில் ஈடுபட்டார். இடைவிடாது அனுமனை சிந்தித்ததன் பயனாக அந்த காலகட்டத்தில் தன்னை அனுமனிடமிருந்து வேறுபட்ட ஒரு தனி மனிதனாக காண அவரால் இயலாது போயிற்று. அந்த நாட்களைப் பற்றி குருதேவர் கூறினார். இந்த நாட்களில் நான் அனுமனைப் போலவே நடந்தேன், உண்டேன், மற்ற செயல்களையும் செய்தேன். வேண்டுமென்று அவ்வாறு செய்யவில்லை, தானாகவே அவை நிகழ்ந்தன. இடுப்பை சுற்றி ஒரு துணியை கட்டி வால் போல் தொங்கவிட்டு கொண்டேன். குதித்து குதித்தே நடந்தேன். பழங்களையும் கிழங்குகளையும் தவிர வேறெதையும் உண்ணாதிருந்தேன். அவற்றை கூட தோலுரித்து உண்ணத் தோன்றவில்லை. நாளின் பெரும்பகுதியை மரக்கிளைகளிலேயே கழித்தேன். பக்தி மேலியிட்டால் எப்போதும் ராமராமா என்று கூவிக்கொண்டே இருந்தேன். வானரங்களைப் போலவே என் கண்களும் எப்போதும் ஒரு பரபரப்பான பார்வையை பெற்றன. விந்தை என்னவென்றால் என் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதி சிறிதளவு வளர்ந்திருந்தது.
இதைக் கேட்டதும் நாங்கள் குருதேவரிடம், இப்போதும் உங்கள் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதி அவ்வாறுதான் இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கு அவர், இல்லை, அந்த உணர்வில் நான் முழுமை பெற்று மனம் அதிலிருந்து விடுபட்ட பின்னர் அந்த வளர்ச்சி சிறிது சிறிதாக குறைந்து முன்போலாகிவிட்டது என்றார். சீதையின் காட்சி 9. குருதேவர் தாசபக்தி சாதனை செய்த நாட்களில் ஓர் அசாதாரணமான காட்சி கிடைத்தது. முன்னர் கிட்டிய காட்சிகளிலிருந்து அது முற்றிலும் வேறுபட்ட புதுமையான அனுபவம். அது அவரது உள்ளத்தில் ஆழப் பதிந்து எப்போதும் நினைவில் நிலை பெற்றிருந்தது. அவர் கூறினார், ஒரு நாள் பஞ்சவடியில் அமர்ந்திருந்தேன். தியானம் எதுவும் செய்யவில்லை, வெறுமனே உட்கார்ந்திருந்தேன். அப்போது ஈடிணையற்ற பிரகாசம் பொருந்திய ஒரு பெண் என் முன் தோன்றினாள். அவளது உடலிலிருந்து தோன்றிய ஒளியால் அந்த பகுதி முழுவதுமே ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்தது. நான் அந்த பெண்மணியை மட்டும்தான் கண்டேன் என்பதில்லை. பஞ்சவடியின் மரங்கள், கொடிகள், கங்கை என்று அனைத்தையும் அப்படியே கண்டேன். என் முன் தோன்றிய பெண்ணும் ஒரு மானிடப் பெண்ணாகவே தோன்றினாள். ஏனெனில் அவளுக்கு தேவதேவியரின் போல் 3 கண்கள் இருக்கவில்லை. ஆனால் பொதுவாக தேவதேவியரின் முகத்தில் கூட காணப்படாத ஓர் அசாதாரணமான அன்பும் கனிந்த கருணையும் அளவற்ற பொறுமையும் ஆழ்ந்த துயரமும் அவளது திருமுகத்தில் பொலிந்தன. கருணை திருநோக்கால் என்னை பார்த்த அவள் வடதிசையிலிருந்து என்னை நோக்கி மெதுவாக அடியெடுத்து வைத்து நடந்து வந்தாள். அது யாராக இருக்கும் என்று நான் வியந்து நின்றபோது எங்கிருந்தோ திடீரென்று குரங்கு ஒன்று தோன்றி கீச் கீச் என்று ஒலி எழுப்பியவாறே அவளது திருவடியில் வீழ்ந்து வணங்கிற்று. என் உள்ளம், சீதா சீதா, துயரமே வடிவான சீதா, ஜனகரின் மகள் சீதா, ராமனையே உயிர் மூச்சாகக் கொண்ட சீதா என்று கூவியது. நான் மெய் மறந்து அம்மா அம்மா என்று அழைத்தபடியே அவளது திருவடிகளில் வீழ்ந்து வணங்க முற்பட்டேன். அதற்குள் அவள் மிக விரைவாக நடந்து வந்து இதனுள் தம் சரீரத்தைக் காட்டி புகுந்துவிட்டாள். வியப்பாலும் ஆனந்தத்தாலும் நான் சுய உணர்வை இழந்து சாய்ந்தேன். இதற்கு முன் தியானம் சிந்தனை எதுவும் செய்யாத நிலையில் இத்தகைய காட்சிகளை நான் கண்டதில்லை. துயரமே வடிவான சீதையை முதன்முதலில் கண்டதாலோ என்னவோ அவளைப் போன்றே நானும் வாழ்க்கை முழுவதும் துயரங்களில் உழல வேண்டியதாயிற்று. குருதேவர் பஞ்சவடி உருவாக்குதல் 10. பஞ்சவடி தவம் செய்வதற்கு தகுந்த புனிதமான ஓரிடம் தேவை என்று உணர்ந்த குருதேவர் 5 புனித மரங்கள் நடப்பட்ட புதிய பஞ்சவடி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை ஹிருதயரிடம் வெளியிட்டார். ஹிருதயர் கூறினார், பஞ்சவடியின் அருகிலிருந்த சிறிய குளமாகிய ஹம்சபுகூர் தூர்வாரப்பட்டு அந்த மண்ணை பழைய பஞ்சவடிக்கு அருகிலிருந்த தாழ்ந்த நிலத்தில் பரப்பி அந்த பகுதி சமநிலமாக்கப்பட்டிருந்தது. எனவே குருதேவர் எந்த நெல்லி மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்வாரோ அந்த மரம் அப்போது இல்லை. அதனால் தற்போது சாதனை குடில் அமைந்திருக்கின்ற இடத்திற்கு மேற்கில் குருதேவர் தம் கைகளாலேயே ஓர் அரச மரத்தை நட்டார். ஆல், அசோக, வில்வ, நெல்லி மரங்களை ஹிருதயர் நட்டார். அந்த இடத்தைச் சுற்றி துளசி, அபராஜிதம், இன்னும் பல செடிகுடிகளும் நடப்பட்டன. ஆடு மாடுகள் அந்த இளஞ்செடிகளை அழித்து விடாதிருக்க கோயில் தோட்டக்காரன் பர்தாபாரியின் உதவியுடன் வேலியும் அமைக்கப்பட்டது. குருதேவரின் பராமரிப்பினால் துளசிச் செடியும் அபராஜிதக் கொடியும் வெகு விரைவில் அடர்த்தியாக வளர்ந்தன. அங்கு அவர் தியானத்தில் அமரும்போது வெளியிலிருந்து யாரும் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவை காடு போல் வளர்ந்துவிட்டிருந்தன. ஹடயோக பயிற்சி 11. காளி கோயிலை கட்டிய ராணி அங்கு வந்து தங்கிச் செல்கின்ற யாத்ரிகர்களுக்கும் துறவிகளுக்கும் வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்தார். இதைப்பற்றி கேள்விப்பட்டவர்கள் புரி, கங்காசாகர் போன்ற புண்ணிய தலங்களுக்குச் செல்கின்ற வழியில் அங்கு வந்து ஓரிரு நாட்கள் தங்கிச் செல்லலாயினர். மகான்களும் சிறந்த சாதகர்களும் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வருவது வழக்கம் என்று குருதேவர் கூறியுள்ளார். இவர்களுள் ஒருவரின் அறிவுரைப்படி குருதேவர் பிராணாயாமம் போன்ற ஹடயோக பயிற்சிகளை செய்ததாக அறிகிறோம். ஒருநாள் ஹலதாரியை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது குருதேவர் இதை தெரிவித்தார். ஹடயோகத்தை பயின்று அதனால் ஏற்பட்ட விளைவுகளை அறிந்திருந்த அவர் எங்களை அந்த பயிற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்று தடுத்தார். சிலர் அவரிடம் ஹடயோக பயிற்சி பற்றி அறிவுரை கேட்பதற்காகச் சென்றபோது அவர், இக்காலத்திற்கு இந்த பயிற்சிகள் ஏற்றவை அல்ல. கலியுகத்தில் வாழ்நாள் குறுகியது. வாழ்க்கையும் உணவை அடிப்படையாக கொண்டுள்ளது.
ஆகவே ஹடயோக பயிற்சியில் ஈடுபட்டு உடம்பை தகுதியுடையதாக்கி ராஜயோகத்தின் உதவியுடன் இறைவனை அழைப்பதற்கு நேரம் எங்கே உள்ளது? ஹடயோக பயிற்சிகளை ஒருவர் செய்ய விரும்பினால் யோகத்தில் நன்கு பயிற்சி பெற்ற குருவுடன் தங்கி நீண்ட நாட்கள் பயிற்சி பெற வேண்டும். உணவு போன்ற விஷயங்களில் அவரது உபதேசப்படி கடுமையான நியதிகளை கடைபிடிக்க வேண்டும். நியமங்களிலிருந்து சிறிது வழுவினால் கூட உடலில் நோய்கள் ஏற்படக்கூடும், ஏன் மரணமே நேரலாம். எனவே இந்த பயிற்சிகள் அவசியமில்லை. மனத்தை அடக்குவதற்காகத்தானே மூச்சை கட்டுப்படுத்தி பிராணாயாமம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் பக்தியுடன் தியானம் செய்தால் அதன் மூலமாகவே படிப்படியாக மனம், மூச்சு இரண்டும் தானாகவே கட்டுப்பட்டு விடுகின்றன. கலியுகத்தில் மக்களின் வாழ்நாள் குறைவு, ஆற்றலும் குறைவு. அதனால்தான் கடவுள் எல்லையற்ற கருணை கொண்டு தம்மை அடைவதற்கான வழியை எளிதாக்கியுள்ளார். மனைவியையோ மக்களையோ இழக்கும்போது உண்டாகும் துயரமும் ஏக்கமும் கடவுளை காண்பதற்காக ஒருவனுக்கு ஏற்படுமானால் அந்த ஏக்கத்துடன் அவன் ஒரு நாள் முழுவதும் கடவுளுக்காக ஏங்கி அழுதால் இறைவன் அவனுக்கு காட்சி அளித்தே தீருவான். ஹலதாரி கொடுத்த சாபம். 12. ஸ்மிருதிகளை பின்பற்றுகின்ற பக்த சாதகர்களுள் பலரும் செயல்முறையில் தந்தில சாதனைகளிலேயே ஈடுபடுகின்றனர். வைணவ பிரிவைச் சேர்ந்த அத்தகைய சில சாதகர்கள் பரகீய பிரேம சாதனைகளை செய்கின்றனர். வைணவ நெறியில் ஈடுபாடு கொண்ட ஹலதாரி ராதா கோவிந்தர் ஆலய அர்ச்சகர் பொறுப்பை ஏற்ற சில நாட்களுக்குப் பின் இரகசியமாக பரகீய சாதனைகளில் ஈடுபட்டார். இந்த விஷயம் மெதுவாக பரவியது. பலரும் இது பற்றி ஒளிவுமறைவாக பேசத் தொடங்கினர். ஹலதாரிக்கு வாக்கு சித்தி இருந்தது. அவர் எது சொன்னாலும் அப்படியே பலித்துவிடும். அப்படி ஒரு பிரசித்தி இருந்ததால் ஹலதாரியின் கோபத்திற்கு ஆளாக அஞ்சி அவரது பரகீய சாதனை பற்றி அவர் எதிரில் பேசவோ கேலி செய்யவோ யாரும் துணிந்து முன்வரவில்லை. நாளடைவில் ஹலதாரியின் விஷயம் குருதேவருக்கு தெரிய வந்தது. தங்களுக்குள் எதையெதையோ கற்பனை செய்து கொண்டு மக்கள் அவரை தூற்றுவதைக் கண்ட குருதேவர் ஹலதாரியிடம் ஒன்றையும் மறைக்காமல் சொல்லிவிட்டார். ஹலதாரி அதற்கு விபரீதமாக பொருள் கொண்டு கடும் கோபத்துடன், என்னை விட சிறியவனான நீ என்னை பற்றி அவதூறு பேசுகிறாயா? நீ இரத்தமாக வாங்கி எடுப்பாய் என்று சாபமிட்டார். தாம் அவ்வாறு சொன்னதற்கான காரணங்களை எடுத்துச் சொல்லி ஹலதாரியை அமைதிப்படுத்த குருதேவர் எவ்வளவோ முயன்றும் ஹலதாரியின் கோபம் தணியவில்லை. அந்த சாபமே நன்மையாக முடிந்தது. 13. ஒரு சில நாட்களுக்குப் பிறகு இரவு சுமார் 8 அல்லது 9 மணிக்கு குருதேவருக்கு குமட்டல் ஏற்பட்டு அவர் இரத்தவாந்தி எடுக்க நேர்ந்தது. இதைப் பற்றி குருதேவர் கூறினார். அந்த இரத்தத்தின் நிறம் அவரை இலைச்சாறு போன்று கருப்பாக இருந்தது. வாயிலிருந்து கட்டியாக வெளிப்பட்ட அதன் ஒரு பகுதி கீழே விழுந்தது. இன்னொரு பகுதி உள்ளே சுற்றிக் கொண்டு ஆலம் விழுது தொங்குவது போல் முன்பல் அருகில் உதடுகளிலிருந்து வழிந்து தொங்கியது. துணியை வைத்து இரத்தம் வருவதை தடுக்க நான் முயன்றும் அது நிற்கவில்லை. எனக்கு மிகவும் பயமாகிவிட்டது. அக்கம்பக்கத்திலிருந்த எல்லோரும் ஓடி வந்தனர். ஹலதாரி அப்போது கோயிலில் பூஜை செய்து கொண்டிருந்தார். விவரமறிந்து அவரும் விரைந்தோடி வந்தார். அவரைக் கண்டதும் நான், அண்ணா, உங்கள் சாபத்தால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமையை பாருங்கள் என்று கண்களில் நீர் தடும்ப கூறினேன். எனது பரிதாப நிலையைக் கண்டு அவரும் அழத் தொடங்கிவிட்டார். வயதான அனுபவம் மிக்க சாது ஒருவர் அன்று கோயிலில் வந்திருந்தார். கூக்குரல் கேட்டு அவரும் என் அருகில் ஓடி வந்தார். இரத்தத்தின் நிறத்தையும் இரத்தம் வெளிப்பட்ட இடத்தையும் உன்னிப்பாக கவனித்த அவர், அச்சம் வேண்டாம், இரத்தம் வெளியேறியது நல்லதாகப் போயிற்று. நீங்கள் யோகப் பயிற்சிகள் செய்து வந்தீர்கள் அல்லவா? யோகப் பயிற்சிகளின் விளைவாக சுழுவினை நாடி திறந்து தலையை நோக்கி இரத்தம் வேகமாகப் போகத் தொடங்கியது. அந்த வழியாக இரத்தம் மேலே போக வேண்டிய பதிலாக பாதை மாறி வாய் வழியாக வந்தது நல்லதாயிற்று. ஹடயோகத்தின் இறுதியில் ஒருவர் ஜடசமாதி நிலையை அடைகிறார். நீங்களும் அந்த நிலையைத்தான் நெருங்கிக் கொண்டிருந்தீர்கள். இரத்தம் மட்டும் உங்கள் தலையை அடைந்திருந்தால் ஜடசமாதி நிலையிலிருந்து நீங்கள் திரும்பியிருக்கவே முடியாது. அன்னை உங்கள் மூலமாக ஏதோ ஒரு தலையான பணியை நிறைவேற்ற எண்ணியிருக்கிறாள். அதனால்தான் உங்களை காப்பாற்றியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றார். அந்த சாதுவின் சொற்களை கேட்ட பிறகுதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது போலிருந்தது. குருவி உட்கார பனம்பழம் விழுந்தது போல் ஹலதாரியின் சாபமும்
தற்செயலாக ஒரு பெரிய நன்மையில் முடிந்தது. குருதேவரைப் பற்றி ஹலதாரியின் எண்ணம் அடிக்கடி மாறும். 14. ஹலதாரியிடம் குருதேவர் கொண்ட தொடர்பில் ஓர் இனிமையான மறைபொருள் இருந்தது. ஹலதாரி குருதேவரின் சித்தப்பாவின் மகன் என்பதை முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். அவர் குருதேவருக்கு மூத்தவர். ஏறக்குறைய 1858ஆம் ஆண்டில் அவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடும். ராதா கோவிந்தர் ஆலய அர்ச்சகராக நியமிக்கப்பட்ட அவர் அந்த பொறுப்பை 1865ஆம் ஆண்டு வரை வகித்தார். ஆகவே அவர் குருதேவரின் 2வது 4ஆண்டு சாதனை காலத்தின் போதும் அதன்பின் 2 ஆண்டு காலத்திற்கு அதிகமாகவும் தக்ஷிணேஸ்வரத்தில் தங்கியிருக்க வேண்டும். குருதேவரிடம் நெருங்கி பழகுகின்ற பேறு பெற்றிருந்தும் குருதேவரைப் பற்றி எந்தவித முடிவான கருத்தும் அவருக்கு ஏற்படவில்லை. சாஸ்திரங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஹலதாரி. ஆகவே குருதேவர் பரவச நிலையில் இருக்கின்றபோது அவர் அணிந்திருக்கின்ற உடை, பூணூல் முதலியவற்றை களைந்து எறிந்து விடுவது ஹலதாரிக்கு பிடிக்கவில்லை. தன் சகோதரன் ஒரு பைத்தியம் அல்லது சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கையற்றவன் என்று நினைத்தார். ஹிருதயர் கூறினார். சில வேளைகளில் அவர் என்னிடம், ஹிருதய், அவன் தனது ஆடை, பூணூல் முதலியவற்றை களைந்து விடுகிறான். இது மிகவும் மோசம். முந்தைய பிறவிகளில் செய்த நற்கர்மங்களின் காரணமாகவே ஆந்தனப் பிறவி வாய்க்கிறது. அதனை சாதாரணமாக எண்ணி அந்த அபிமானத்தை விட்டுவிட நினைக்கிறானாம். அப்படி என்ன உயர்ந்த நிலை அவனுக்கு வந்துவிட்டது? எதன் காரணமாக இப்படிச் செய்ய துணிந்து விட்டான்? ஹிருதய், உன் வார்த்தைகளில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் இவ்வாறு செய்யாமல் பார்த்துக் கொள்வது உன் கடமை. இத்தகைய செயல்களை செய்யாமல் தடுப்பதற்காக அவனை கட்டிப்போட நேருமானால் அதைக்கூடச் செய்ய தயங்காதே என்று கூறுவார். அதே சமயம் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகி வழிய குருதேவர் பூஜை செய்வது, மனமகிழ்ச்சி பொங்கிப் பெருக இறைவனின் திருப்பெயரையும் புகழையும் பாடுவது, தீவிர மன ஏக்கத்துடன் இறைக்காட்சி பெறத் துடிப்பது ஆகியவை ஹலதாரியை பெருவியப்பில் ஆழ்த்தாமலும் இருக்கவில்லை. இவை கட்டாயமாக இறையருளினால்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களிடம் இத்தகைய நிலைகள் ஒருபோதும் காணப்படுவது இல்லையே என்றும் எண்ணுவார். சில நேரங்களில் அவர் ஹிருதயரிடம், ஹிருதய், அவனிடம் ஏதோ ஓர் அசாதாரணமான சக்தி இருப்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவனுக்கு இவ்வளவு மனப்பூர்வமாக சேவை செய்ய முடியாது என்றும் கூறுவதுண்டு. மூக்குப்பொடி போட்டுக்கொண்டு சாஸ்திரங்களை படிக்கும் ஹலதாரியின் கல்விச்செருக்கு. 15. பல வகை ஐயங்களால் குழம்பிய ஹலதாரியின் மனம் குருதேவரின் உண்மை நிலையை அறிந்து கொள்ள இயலாமல் தடுமாறியது. குருதேவர் கூறினார், நான் கோயிலில் பூஜை செய்வதை பார்த்து வியப்புடன் எத்தனையோ தடவை, ராமகிருஷ்ணா, இப்போது நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். அதற்கு நான் கேலியாக, அண்ணா, ஜாக்கிரதை, மீண்டும் குழம்பி விடாதீர்கள் என்று பதில் சொல்வேன். அவரும் விடாமல், நீ இனிமேலும் என் கண்களில் மண்ணை தூவ முடியாது. உன்னிடம் நிச்சயமாக தெய்வீக சக்தி உள்ளது. இந்த தடவை நான் அதனை முற்றிலுமாக அறிந்து கொண்டேன் என்பார். நல்லது, இந்த உறுதி எத்தனை நாள் பார்க்கலாம் என்பேன் நான். ஆனால் அவர் கோயிலில் பூஜையை முடித்துக்கொண்டு ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் இழுத்துக்கொண்டு பாகவதம், கீதை, அத்தியாத்ம ராமாயணம் போன்ற ஏதாவது ஒரு நூலைப் பற்றி விவரிக்கத் தொடங்குவாரோ இல்லையோ ஆணவம் தலைக்கேறிவிடும். முற்றிலும் வேறுபட்ட மனிதராக மாறிவிடுவார் அவர். ஒரு நாள் நான் அவரிடம் சென்று, அண்ணா, சாஸ்திரங்களில் நீங்கள் படித்த எல்லா நிலைகளையும் நான் உணர்ந்திருக்கிறேன். இவை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னேன். உடனே அவர், அடே, நீ ஒரு முழு முட்டாள், நீயாவது இவற்றை புரிந்து கொள்வதாவது என்று கூறிவிட்டார். நான், உண்மையில் சொல்கிறேன், இதோ இதனுள் தம் உடலைக் காட்டி இருப்பவர் அனைத்தையும் எனக்கு விளக்கி கூறுகிறார். என்னுள் தெய்வீக சக்தி இருப்பதாக சற்று முன் கூறினீர்களே, அந்த சக்திதான் எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறது என்றேன். இதை கேட்டதுதான் தாமதம். கொதித்தெழுந்து விட்டார். விலகிப்போ, முட்டாளே, கலியுகத்தில் கல்கி அவதாரத்தைத் தவிர வேறு அவதாரம் உண்டு என்று எந்த சாஸ்திரம் சொல்கிறது? உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அதனால்தான் நீ இவ்வாறு நினைக்கிறாய் என்று ஓங்கிய குரலில் கத்தினார். நான் சிரித்துக்கொண்டே, இனிமேல் குழப்பமே வராது என்று சற்று முன்பு கூறினீர்களே என்று கேட்டேன். அதனை யார் செவி கொடுத்து கேட்பது? இதுபோல் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நிகழ்ந்ததுண்டு. ஒரு நாள் நான் பரவச நிலையில் மரக்கிளை ஒன்றில் ஆடை ஏதுமின்றி ஒரு சிறுவனைப் போல் அமர்ந்து சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்ததை ஹலதாரி கண்டார். சந்தேகத்திற்கு இடமின்றி என்னை ஒரு பிரம்ம தைத்தியன் பிடித்துக் கொண்டதாக அன்றிலிருந்து ஹலதாரி முடிவு செய்து கொண்டார்.